தற்பொழுது வாக்கை செலுத்துவதற்காக நடிகர் அஜித்குமார் வாக்களிக்க வருகை தந்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நடிகர் அஜித்குமார் வாக்களிப்பதற்காக வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவரது தொகுதியில் தற்பொழுது அவர் வாக்களிக்க சென்று கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அடுத்து அரியணையில் அமரப்போவது யார், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடப்போவது யார் என்பது தொடர்பாக தீர்மானிக்கும் நாள் இது என்ற நிலையில் தற்பொழுது அதற்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களது ஜனநாயக கடமையாற்ற ஆர்வமாக முன்னெடுத்து வருகின்றனர். தேர்தல் ஆணையமும் 100% வாக்குகள் பதிவாக வேண்டும் என்ற முனைப்போடு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. தற்பொழுது முதல் ஆளாக நடிகர் அஜித்குமார் தனது வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தனது ஜனநாயக கடமையாற்ற வந்திருக்கிறார் நடிகர் அஜித்குமார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது வாக்கை செலுத்துவதற்காக நடிகர் அஜித்குமார் வாக்களிக்க வருகை தந்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நடிகர் அஜித்குமார் வாக்களிப்பதற்காக வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவரது தொகுதியில் தற்பொழுது அவர் வாக்களிக்க சென்று கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அடுத்து அரியணையில் அமரப்போவது யார், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடப்போவது யார் என்பது தொடர்பாக தீர்மானிக்கும் நாள் இது என்ற நிலையில் தற்பொழுது அதற்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களது ஜனநாயக கடமையாற்ற ஆர்வமாக முன்னெடுத்து வருகின்றனர். தேர்தல் ஆணையமும் 100% வாக்குகள் பதிவாக வேண்டும் என்ற முனைப்போடு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. தற்பொழுது முதல் ஆளாக நடிகர் அஜித்குமார் தனது வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தனது ஜனநாயக கடமையாற்ற வந்திருக்கிறார் நடிகர் அஜித்குமார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது வாக்கை செலுத்துவதற்காக நடிகர் அஜித்குமார் வாக்களிக்க வருகை தந்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நடிகர் அஜித்குமார் வாக்களிப்பதற்காக வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவரது தொகுதியில் தற்பொழுது அவர் வாக்களிக்க சென்று கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அடுத்து அரியணையில் அமரப்போவது யார், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடப்போவது யார் என்பது தொடர்பாக தீர்மானிக்கும் நாள் இது என்ற நிலையில் தற்பொழுது அதற்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களது ஜனநாயக கடமையாற்ற ஆர்வமாக முன்னெடுத்து வருகின்றனர். தேர்தல் ஆணையமும் 100% வாக்குகள் பதிவாக வேண்டும் என்ற முனைப்போடு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. தற்பொழுது முதல் ஆளாக நடிகர் அஜித்குமார் தனது வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தனது ஜனநாயக கடமையாற்ற வந்திருக்கிறார் நடிகர் அஜித்குமார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம்.